என்ன கேலி பண்றீங்களா என்று சட்டசபையில் கோபப்பட்ட மரியா வில்சன் மேல் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. ஏன் செயல் இதுதான், அவருக்கோசரம் மாத்திக்க முடியாது. ஏவா வேலுவிற்கும் மரியா வில்சனுக்கும் என்ன தொடர்பு? திடீரென்று சமூக வலைதளங்களில் எழுந்த சர்ச்சை. தமிழையும் மதத்தையும் ஒன்று சேர்த்தாரா மரியா வில்சன்? தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். அதாவது திரு மரியா வில்சன் அவர்கள் சட்டமன்றத்துல கோபப்பட்ட விஷயம்தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பெரும் சர்ச்சைக்கு உண்டாயிருக்கு. அமைச்சருக்கே இது ஒரு அவப்பெயர் உண்டாகிற நிலைமை உண்டாயிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சட்டசபையில திரு மரியா வில்சனுடைய தமிழை கொச்சைப்படுத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் கோபப்பட்ட அப்படிங்கிற விஷயம் வெளிவந்திருந்தது. அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா, திமுகவை சார்ந்த கடையனூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜேந்திரன் அவர்கள் மரியா வில்சன் அவர்களுடைய அறிக்கையை படிக்கிறப்போ தமிழ்ல பிழையா படிச்சிருக்காரு. அவர் ஆங்கிலத்தில் என்னதான் புலமையாக பேசினாலும் தமிழ்ல பிழையோட தான் பேசுறார். கூடிய சீக்கிரம் அதை சேஞ்ச் பண்ணிக்கணும், நல்லா இன்னும் கொஞ்சம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்டா அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாரு. அதன் பிறகு திரு மரியா வில்சன் அவர்கள் அதுக்கு திரும்ப எந்திரிச்சு, நான் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர், நான் டிஃபென்ஸோட அஃபென்ஸ் நல்லா ஆடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு, நான் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன், என்னோட தமிழும் என்னுடைய ஊர் சைடு இருக்கிற தமிழும் இப்படிதான் இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நீங்க உபயோகிக்கிற சொற்களோட என்னோட தமிழ் எவ்வளவோ மேல், என்ன கேலி பண்றீங்களா அப்படின்னு கோபப்பட்டு மைக்கை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல அமர்ந்துட்டாரு. அந்த சம்பவம் தான் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல பல பேர் அமைச்சரை குறை சொல்ற அளவுக்கு வந்திருக்கு. திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீங்க என்னதான் எஜுகேஷன் துறையில இத்தனை நாள் இருந்தாலும் உங்கள் தமிழ்ல பிழை இருக்குன்னா பிழை இருக்குங்கிறத மட்டும் சொல்லாம மாற்றிக்கோங்கன்னு ரெக்வஸ்டா தான் உங்களை வச்சிருக்காங்க, மற்றபடி உங்களை யாரும் கேலி செய்யல. அதற்கு போய் நீங்க சட்டமன்றத்துல ஒரு அமைச்சரை குற்றம் சாட்டி, அதையும் தாண்டி ஒரு மதத்தையும் மொழியும் ஒன்று சேர்த்து நீங்க தப்பா பேசியிருக்கீங்க. இது ரொம்பவே தப்பான விஷயம் மரியா வில்சன் அவர்களே அப்படின்னு திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்காரு. இன்னும் பல சமூக ஊடகங்கள்ல நெட்டிசன்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா, இவர் தமிழ் மொழியையும் தமிழருடைய பாரம்பரியத்தையே அழிச்சிட்டாரு. எப்படின்னா, கிறிஸ்துவ மதத்துல நான் பைபிள்ல படிச்சிருக்கேன் எனக்கு தமிழ் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறப்போ, தமிழுக்கு முன்னாடி வந்தது பைபிள்னு குறிப்பிட்டு அந்த இடத்துல தமிழை இழிவுபடுத்துறாரு அப்படின்னு நெட்டிசன்கள் பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் தமிழை குறைவா பேசினாரு அப்படின்னு. அதை தொடர்ந்து தான் திரு சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, மரியா வில்சன் தமிழ் மொழியையும் மதத்தையும் ஒன்று சேர்த்து அந்த சட்டமன்றத்தில் பேசினது மிகவும் மிகவும் கண்டிக்க வேண்டிய விஷயம். அதற்காக திரு மரியா வில்சன் அவர்கள் சட்டசபையிலேயே இதற்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு திரு சீமான் அவர்கள். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, மரியா வில்சன் அவர்கள் கோவப்படுறப்போ திரு ஏவா வேலு இருக்கார் இல்லையா, அவர் இந்த மாதிரி மரியா வில்சன் அவர் பேசின விஷயம்லாம் எந்த தவறும் கிடையாது, அவர் மொழியிலையும் தவறு கிடையாது. ஏன்னா இங்க பல ஊர்க்காரங்க இருக்காங்க. அந்த இடத்துல சபாநாயகர் ஒரு எக்ஸாம்பிளா கூட சொல்லியிருந்தாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தெலுங்குல பேசுறவர் தெலுங்குலயே பேசுங்க, தெலுங்குலயே பதிலும் சொல்லுவாங்க, மொழி மேல இருக்கிற பற்ற எல்லாருமே மதிப்போம், அவங்க மொழி மேல இருக்கிற பற்ற அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சொன்னாரு. இந்த இடத்துல ஏவா வேலு நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, ஏவா வேலு அந்த இடத்துல எந்திரிச்சு அந்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அவர்கள் பேசினார் இல்லையா, அவர் இப்பதான் புதுசா சட்டமன்றத்துக்கு வந்திருக்காரு, அவர் பேசுறது ஒரு மழலை பேச்சு. அதையும் தாண்டி இதுக்கு கோவப்படுற அளவுக்கு வேண்டாம், ஒரு ரெக்வஸ்டா தான் வைக்கிறாங்க. எல்லாரோட தமிழும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதற்கெல்லாம் யாரும் குறை சொல்ல முடியாது. அதனால இது ஒரு பிரச்சனை எடுத்துக்க வேண்டாம்னு ஏவாவேலு அந்த பிரச்சனையை சரி செய்ய தான் பேசியிருந்தார். ஆனா அதையும் எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஏவாவேலு தாவேகாக்கு சப்போர்ட் பண்றாரு, மறைமுகமா மரியா வில்சனுக்கு சப்போர்ட் பண்றாரு, இதுக்கு என்ன காரணம், ஏன் ஏவாவேலு இப்போ தாவேகா இணைய போறாரான்னு இது ஒரு குரூப் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. நாம சட்டமன்ற அந்த லைவ்ல பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்க அவரோட ஒரு ரெக்வஸ்டா தான் திமுக தரப்புல வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி உங்க தமிழ் கொஞ்சம் பிழையா இருக்கு, கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு ஒரு ரெக்வஸ்டா தான் வச்சிருந்தாங்க. அதற்கு மரியா வில்சன் இந்த அளவுக்கு கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணுமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா இன்னைக்கு சட்டமன்றத்துல எத்தனையோ பேரை எவ்வளவோ கேவலமா பேசியிருக்காங்க. அதையும் தாண்டி நமக்கே தெரியும், முதல்வர் விஜய் மேல அத்தனை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குற்றச்சாட்டுக்கெல்லாம் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னா, இல்ல குறைக்கெல்லாம் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து பதில் சொல்லிட்டே தான் இருக்கணும். இப்ப நான் பேசுற இந்த வீடியோ கூட கீழே கமெண்ட்ஸ்ல குறையா சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் நேரம் வீணடிக்கப்படும்.
அதனால அந்த விஷயத்தை தள்ளி வச்சுட்டு நாம என்னென்ன விஷயம் சரியா செய்யணுமோ அதற்கு முன்னெடுப்பு எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள்ல என்ன சொல்ல போறாங்க, இல்ல இதுக்கு வந்து சட்டசபையிலேயே மன்னிப்பு கோர போறாங்களா, இல்ல வந்து அவர் உண்மையாலுமே தமிழையும் மதத்தையும் ஒன்று சேர்த்து தான் பேசியிருந்தாரா, இந்த விஷயங்கள்லாம் இன்னும் அப்டேட்டடா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிங் 360ல இருக்கிற வீடியோஸை ஃபுல்லா பாருங்க. அண்ட் இதே மாதிரி அரசியல் அப்டேட்டுடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். இன்றைய கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. ஆடி ஆஃபர் எங்குமில்லா வகையில் பூர்விகாவில். ஃபார் பெட்டர் எஜுகேஷன் இன் தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூஷன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.